Question. எந்த மாநில அரசு மின்னணு உற்பத்தி ஊக்குவிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? Option A. கர்நாடகா, Option B. ஆந்திர பிரதேசம், Option C. தமிழ்நாடு, Option D. தெலுங்கானா. The correct answer is. தமிழ்நாடு. Question. நிலையான விமான மேம்பாட்டை புதுமைப்படுத்த பாலண்டீர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் எந்த அமைப்பு கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. போயிங், Option B. ஏர்பஸ், Option C. நாட்டிலஸ், Option D. லாக்ஹீட் மார்ட்டின். The correct answer is. நாட்டிலஸ். Question. நடுவர் மன்ற விருதுகள் தொடர்பான சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? Option A. எந்த சூழ்நிலையிலும் நடுவர் மன்ற விருதுகளை நீதிமன்றங்கள் மாற்ற முடியாது. Option B. இரு தரப்பினரின் சம்மதத்துடன் நடுவர் மன்ற விருதுகளை நீதிமன்றங்கள் மாற்றலாம். Option C. 1996 சட்டத்தின் கீழ் நடுவர் மன்ற விருதுகளை நீதிமன்றங்கள் மாற்றலாம். Option D. சர்வதேச தகராறுகள் தொடர்பான நடுவர் மன்ற விருதுகளை மட்டுமே நீதிமன்றங்கள் மாற்ற முடியும். The correct answer is. 1996 சட்டத்தின் கீழ் நடுவர் மன்ற விருதுகளை நீதிமன்றங்கள் மாற்றலாம். Question. அறிக்கைப்படி எந்த நாடு சமீபத்தில் அமெரிக்காவுடன் தாதுக்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. இந்தியா, Option B. உக்ரைன், Option C. ஆஸ்திரேலியா, Option D. கனடா. The correct answer is. உக்ரைன். Question. அரவிந்த் ஸ்ரீவஸ்தவாவை வருவாய் செயலாளராக எந்த அமைப்பு சமீபத்தில் நியமித்தது? Option A. ரிசர்வ் வங்கி, Option B. நிதி ஆயோக், Option C. மத்திய அரசு, Option D. செபி. The correct answer is. மத்திய அரசு. Question. புதிய பணிக்கொடை காப்பீட்டு விதிகளை அமல்படுத்துவது தொடர்பாக எந்த உயர்நீதிமன்றம் இடைக்கால நிவாரணம் வழங்கியது? Option A. டெல்லி உயர் நீதிமன்றம், Option B. மும்பை உயர் நீதிமன்றம், Option C. கர்நாடகா உயர் நீதிமன்றம், Option D. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம். The correct answer is. கர்நாடகா உயர் நீதிமன்றம். Question. நகர்ப்புற ஏழைகளுக்கு நலத்திட்டங்களை நேரடியாக வழங்குவதற்காக ஒடிசா அரசால் தொடங்கப்பட்ட முயற்சி எது? Option A. ஆகார், Option B. சஹயோக், Option C. பிஜு ஸ்வஸ்த்யா கல்யாண் யோஜனா, Option D. மிஷன் சக்தி. The correct answer is. சஹயோக். Question. இந்திய பெருங்கடலை படிக்க அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் 150 கிலோமீட்டர் நீர்மூழ்கி கப்பல் கேபிளை எந்த அமைப்பு அமைக்கும்? Option A. டிஆர்டிஓ, Option B. இஸ்ரோ, Option C. இன்கோய்ஸ், Option D. என்ஐஓடி. The correct answer is. இன்கோய்ஸ். Question. இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ எந்த தரவுத்தளத்துடன் வாக்காளர் பட்டியலை இணைக்க முடிவு செய்தது? Option A. ஆதார், Option B. ரகி தரவுத்தளம், Option C. யுஐடிஏஐ தரவுத்தளம், Option D. நிதி ஆயோக் தரவுத்தளம். The correct answer is. ரகி தரவுத்தளம். Question. இந்தியாவின் முதல் ஏஐ அடிப்படையிலான தரவு மைய பூங்கா எந்த மாநிலத்தில் நிறுவப்படும்? Option A. கர்நாடகா, Option B. தெலுங்கானா, Option C. சத்தீஸ்கர், Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. சத்தீஸ்கர். Question. ஹூக்ளி ஆற்றில் எந்த துறைமுகம் சமீபத்தில் இரவு நேர ஊடுருவலை அறிமுகப்படுத்தியது? Option A. மும்பை துறைமுகம், Option B. சென்னை துறைமுகம், Option C. கொல்கத்தா துறைமுகம், Option D. விழிஞ்சம் துறைமுகம். The correct answer is. கொல்கத்தா துறைமுகம். Question. இந்தியா எந்த நாட்டிற்கு புனித புத்தரின் நினைவுச் சின்னங்களை பொது காட்சிக்கு அனுப்புகிறது? Option A. தாய்லாந்து, Option B. மியான்மர், Option C. வியட்நாம், Option D. இலங்கை. The correct answer is. வியட்நாம். Question. வைப்ரண்ட் வில்லேஜ் புரோகிராம் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலங்களின் கிராமங்களை சேர்க்க அரசாங்கம் சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது? Option A. ஹிமாச்சல் பிரதேசம், Option B. சிக்கிம், Option C. அருணாச்சல் பிரதேசம், Option D. உத்தரகண்ட். The correct answer is. அருணாச்சல் பிரதேசம். Question.
ஆந்திரப் பிரதேசத்தின் குவாண்டம் வேலி டெக் பூங்காவில் இந்தியாவின் மிகப்பெரிய குவாண்டம் கணினியை எந்த அமைப்பு கள் பயன்படுத்தும். Option A. இஸ்ரோ மற்றும் டிசிஎஸ். Option B. ஐபிஎம் மற்றும் டிசிஎஸ். Option C. டிஆர்டிஓ மற்றும் ஐபிஎம். Option D. நிதி ஆயோக் மற்றும் ஐபிஎம். The correct answer is ஐபிஎம் மற்றும் டிசிஎஸ். question. இந்தியாவில் தனது முதல் வளாகத்தை நிறுவ எந்த மாநில அரசு சமீபத்தில் யாழ் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. Option A. கர்நாடகா. Option B. தமிழ்நாடு. Option C. மகாராஷ்டிரா. Option D. தெலுங்கானா. The correct answer is மகாராஷ்டிரா. question. ஆந்திரப் பிரதேசத்துடன் இணைந்து இந்தியாவின் மிகப்பெரிய குவாண்டம் கணினியை பயன்படுத்த ஐபிஎம் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் எந்த அமைப்புடன் கூட்டு சேர்ந்தது. Option A. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. Option B. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். Option C. ஆந்திரப் பிரதேச மாநில அரசு. Option D. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். The correct answer is ஆந்திரப் பிரதேச மாநில அரசு. question. இந்தியாவில் எம்எஸ்எம்இ-க்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்துவது குறித்த அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டது. Option A. ரிசர்வ் வங்கி. Option B. நிதி ஆயோக். Option C. உலக வங்கி. Option D. சிட்பி. The correct answer is நிதி ஆயோக். question. இந்தியாவின் முதல் சரக்கு பரிமாற்ற மையமான விழிஞ்சம் சர்வதேச கடல் துறைமுகம் எங்கு திறக்கப்படும். Option A. தமிழ்நாடு. Option B. கர்நாடகா. Option C. கேரளா. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is கேரளா. question. சமீபத்தில் நாட்டின் முதல் மாநில அளவிலான உள்கட்டமைப்பு இன்விட்க்கு ஒப்புதல் அளித்த இந்திய மாநிலம் எது. Option A. குஜராத். Option B. கர்நாடகா. Option C. மகாராஷ்டிரா. Option D. தமிழ்நாடு. The correct answer is மகாராஷ்டிரா. question. இந்தியாவின் முதல் குவாண்டம் வேலி டெக் பூங்கா எங்கு தொடங்கப்படவுள்ளது. Option A. பெங்களூரு. Option B. சென்னை. Option C. ஹைதராபாத். Option D. அமராவதி. The correct answer is அமராவதி.